Good morning students. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா core theme of environmental education அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த core theme of environmental education அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல வருது அப்படினு பாத்தீங்கன்னா educational awareness, educational skills, educational participation இந்த மாதிரியான பத்தி attitude இத பத்தி எல்லாம் சொல்லுது. சரிங்களா? சோ இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது சுற்றுச்சூழல் எப்படி வந்து பாதுகாக்கப்படணும், அதனுடைய வளங்கள் எப்படி பாதுகாக்கப்படணும். சரிங்களா? அப்ப அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு, ஸ்கில்லு, அவங்களுக்கு எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்றது, அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்றது, அவங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, இது எல்லாத்த பத்தி ஒருங்கிணைஞ்சது இது சொல்ல வருது. சரிங்களா? இப்ப இது எல்லாமே வந்து ஒரு கொண்டு வரது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட இருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆசிரியர்கள் வந்து அதை பத்திய என்விரான்மெண்டல் அவேர்னஸை பத்தி மாணவர்களுக்கு கொண்டு வந்து மாணவர்கள் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள அது மூலியமா ஸ்கில் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கோர் தீம் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். சரிங்களா? இதை சொல்றதுக்கு வைஷ்ணவி வராங்க. Hi all. Today we are going to see the topic of core theme of environmental education. Core theme na enna? Idu idea irukka? What is meant by core theme? Main மைய கருத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எஜுகேஷன், இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம், அதனால நமக்கு என்ன யூஸ் ஆகுது, என்னென்ன பார்க்க போறோங்கிறது தான் வந்து கோர் தீம் ஆஃப் environmental education. Environmental education help us to understand what is environment and what is environmental problem and what is the way of protecting the environment அப்படிங்கிறது தான் வந்து environmental education. core theme பார்த்தீங்கன்னா 5 core themes இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து environmental awareness. environmental awareness அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா environmental problemsலாம் இருக்குல்ல, என்னென்ன இருக்கு, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன், இதெல்லாம் பத்தி அப்படின்னா என்ன, ஏன் அதெல்லாம் வருது, அதுக்கு காஸ் என்ன, அதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னால நம்ம படிக்கிறதா வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாலேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it provides knowledge about ecosystem, biodiversity, natural resource, environmental protection. ecosystem அப்படின்னா என்ன? both living organism அப்படினா air, plant அதெல்லாம் வந்து live interact with non living organism அப்படினு பாத்தீங்கன்னா air, water அதெல்லாம் புரிஞ்சுச்சா? interact with non living organism, air, water, soil அதெல்லாம் live together and depend on each other. இதுதான் வந்து ecosystem. அது பத்தி எல்லாமே வந்து நம்ம இதுல படிப்போம் environmental knowledgeல. நெக்ஸ்ட் வந்து environmental attitude. What is meant by attitude? It is a person feeling value and concern about nature. இப்போ வந்து நமக்கு யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா மீன்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் எனிவன், நம்ம பிடிச்சிருக்குன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் அதெல்லாமே நம்ம எப்படி காட்டுவோம்? ஏதோ கிஃப்ட் பண்றது, ஏதோ ப்ரைஸ் பண்றது. இதே நேச்சருக்கு நம்ம எப்படி காட்டுவோம்? நேச்சரை ப்ரொடெக்ட் பண்றது, பிளான்ட்ஸ் வளர்க்கணும், ட்ரீஸ் வளர்க்கணும், நம்ம வந்து வாட்டர் எதுவும் பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது. அதை பற்றி படிக்கிறதா வந்து என்விரான்மெண்டல் ஆட்டிடியூட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்கில்ஸ். என்விரான்மெண்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னா இட் டீச் ஸ்கில்ஸ் டு சால்வ் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் சச் as waste management and waste conservation. ஸ்கில்ஸ் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம்ஸ்ல இருக்க என்விரான்மெண்டல்ல அதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஸ்கில்ஸ். என்னென்ன ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங், நம்ம வந்து பிளாஸ்டிக் எல்லாமே வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அது எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதா வந்து என்விரான்மெண்டல் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பார்ட்டிசிபேஷன். என்விரான்மெண்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்னன்னா நிறைய ட்ரீஸ் வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விவேக் இருக்காங்கல்ல, ஆக்டர் விவேக், அவங்க பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமை ஃபாலோ பண்ணி ட்ரீம் கலாம் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய ட்ரீஸ் வளர்த்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு என்விரான்மெண்டலுக்காக நம்ம ஏதோ ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாமளும் நேச்சருக்கு
for this